நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சேகவராஜ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர் இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகிட்டு இருக்கு. யார் அந்த ஆதவ் அர்ஜுனா? ஆதவ் அர்ஜுனான்றது ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர் கிடையாது. வேற்று மாநிலத்தவர் சொல்லப்படுது. ஆனால் அவர் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர், அவ்வளோதானே தவிர அதில் என்ன கூடுதல் சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அவர் லாட்டரி அதிபர் மார்ட்டின் அவருடைய மருமகன் என்று சொல்லப்படுது. சரி, இந்த ஆதவ் அர்ஜுனா யார் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிரபலம் இல்லை என்று சொல்லக்கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபருடைய மருமகன் என்பதே போதுமான பிரபலம் தான். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, திரு ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ற ஒரு ஊடகம்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஒரு செய்தி நிறுவனம் சொல்ல முடியும். அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவர் நடத்துகிற மாதிரி ஒரு தேர்தல் கணிப்புகளை முன்கூட்டியே தெரிவிக்கிறது, இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு. அது ஏற்கனவே திமுக கூட அவர் அவருடைய நிறுவனம் சார்பாக வேலை செஞ்சுருக்கிறாரு சொல்லப்படுது. சபரீசன் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்லாம் சொல்லப்படும் போது, அவர் ஏன் விசிகாவில் சேரணும்? ஒருவேளை எம்பி பதவி ஆசைப்பட்டு சேர்ந்துட்டாருன்ற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா, அவருக்கு விசிகாவோட துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எம்பியாக ஆக போகிறாரா, இல்லை அவருக்கான சீட்டு வழங்கப்பட போதா விசிகா சார்பில் என்பதை தாண்டி, சேர்ந்த உடனே அவருக்கு ஏன் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கணும்? இது பல மட்டங்களில் பேசப்படுது. குறிப்பாக இது தலித் மக்களுக்கான ஒரு கட்சி தானே. அவர் விளிம்புநிலை மக்களுக்காக கட்சி தொடங்கணும்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா, மாற்றுக் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்த உடனே அவருக்கு கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்துட்டார் திருமாவளவன். இது எதுக்காக கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையான பேச்சுக்கள் பல மட்டத்தில் பேசப்படுது, ஊடகங்கள் விவாதிக்கப்படுது. இதை சொல்லும்போது கேட்டால் வன்னி அரசு அவர்களையும் சேர்த்தே சொல்கிறாங்க. வன்னி அரசு இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறாரு, அவரும் கட்சியோட துணை பொதுச்செயலாளர். நேற்று வந்தவர் இவரும் கட்சியோட துணை பொதுச்செயலாளரா? நேற்று கூட இன்றைக்கே கட்சி நெஞ்சார், உடனே அவருக்கு பதவி அறிவிக்கப்படுதுன்றது பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் பரிமாறப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் என்ன அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாருன்னா, இது தேவையில்லாமல் இது பொறுமுறாங்க, தலித் மக்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பிடிக்கணுன்றது தான் எழுச்சி தமிழருடைய இலக்கு. ஆனால் இவர் கட்சியில் இணைஞ்ச உடனேன்னு கேட்டால், இது சில பேர் தலித் விரோதிகள் பொறுமுறாங்க அப்படியே சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறாருன்னு கேட்டால், தலித் உதிரிகள் பொறுமுறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த தலித் உதிரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தலித் விரோதின்னு கூட சொல்லிடலாம். ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க, இல்லை பார்ப்பனர் சமூகமோ அல்லது இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா தலித் விரோதி அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் தலித் உதிரின்னு சொல்கிறது அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்களே இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு தலித் மக்களை மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க வார்த்தை இது போன்ற வார்த்தைகள் பிரயோகிக்கக்கூடாதுன்றது இருக்கும்போது, இவர் வன்னியரசு இந்த மாதிரி வார்த்தைகள் ஏன் பிரயோகிக்கிறாருன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியமாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி, இந்த ஆதவ் அர்ஜுனா சீட்டு வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரா, ஒரு எம்பி ஆகிறதுக்கு தான் வந்திருக்கிறாரான்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, அதை சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சொல்லப்படுது. சபரீசன் நெருக்கமானவர்னா அவர் தாராளமாக திமுகலேயே வாங்கியிருக்கலாமே, என்ன தான் நடக்குது விசிகாவில் அப்படின்னு சொல்லிட்டு. விசிகாவில் கிட்டத்தட்ட திருமாவளவர்கள் கிட்டத்தட்ட 2026 முதலமைச்சர் ஆகிடுவார், இல்லை 31 முதலமைச்சர் ஆகிடுவார்ன்ற மாதிரிலாம் அந்த தொண்டர்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் பேசப்படும் போது, வேற்று மாநிலத்தவர் இவர் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் அவர் தெலுங்கு மொழி பேசுகிறவர், தமிழர் கூட இல்லை, தலித்தும் இல்லை, தமிழரும் இல்லை. ஆனால் வேற்று மாநிலத்தை சார்ந்தவர், தெலுங்கர்னு சொல்லப்படக்கூடியவர் ஏன் ஒரு கட்சியோட துணை பொதுச்செயலாளர் இவ்வளோ வேகமாக கொண்டு வராரு? என்னதான் அப்படி ஒரு பலவீனம் அங்கன்னு சொன்னால், சமீபத்தில் நடந்த வெல்லும் சனநாயகம்ன்ற ஒரு மாநாட்டை முன்னின்று நடத்தினவர் தான் ஆதவ் அர்ஜுனா. மிகப்பெரிய அளவில் ஒரு பொருட்செலவில் அந்த மாநாடு நடத்துறதுனால எப்பவும் இல்லாத அளவுக்கு 13 லட்சம் பேர் கூடினதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா பின்புலமாக இருந்திருக்கிறார் போது, அதுக்கு அவருக்கு ஒரு சன்மானமாக இந்த பதவி தான் வழங்கப்பட்டிருக்கா, அந்த கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பதவின்ற பார்வை இருந்தாலும் கூட, அதை தாண்டி அவர் எம்பி ஆகிடுவார், அவருக்கு அந்த சீட்டு வழங்கப்பட போது, ஏற்கனவே 2 சீட்டு கேட்டிருந்தவங்க 3ஆவதாக ஒரு சீட்டு வாங்கும் போது அவருக்கு அந்த சீட்டு உறுதின்னு சொல்லப்படுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா
3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கட்சி சின்னத்தில் போட்டிடுவாரா அல்லது பொது சின்னத்தில் போட்டிடுவாரான்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. இப்படி வர பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதியில் தான் நிற்கணுன்ற அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறதா தகவல் வருது. இப்போ வந்து திமுக தரப்பில் வந்து இவங்க வைக்கிற கோரிக்கைன்னு கேட்டால் வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி தொகுதி கேட்குறாங்க. ஒரு தொகுதி வந்து பொது தொகுதி கேட்குறாங்க. அந்த ஒரு பொது தொகுதியில் யார் போட்டியிட போகிறாங்கன்னு கேட்டால் திருமாவளவன் போட்டியிடணும்னு சொல்கிறார். ஸோ பொது தொகுதியில் போட்டியிடும் போது பொது வாக்காளர்களை வந்து அதாவது தலித் பட்டியல் வகுப்பு அல்லாத வாக்காளர்களை கவரணுன்றதுக்காக ஒரு இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கணுன்றதுக்காக வேண்டி வந்து இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ஓரளவு சீட்டு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாரா, கேட்டு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாரான்னு ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு சர்ச்சை வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து உடனடியாக திருமாவளவன் வந்து ரியாக்ட் பண்ணுவார். ரியாக்ட்னா பதில் அளிப்பார். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது சர்ச்சையாகும் போது வந்துன்னா எந்தவித பதில் அளிக்காமல் வன்னியரசு வந்து பதில் அளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து கடுமையான வார்த்தைகள் வந்து பிரயோகம் பண்ணுறாரு. தலித் மக்களையும் வந்து தலித் உதிரி கட்சிகள்லாம் சொல்லி குறிப்பிடுறது வந்து ரொம்பவும் வந்து வருத்தமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து வழக்கமான வந்து நடவடிக்கை தான் இது. கடந்த காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகள் வழங்கப்பட்டு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் பணியாற்றிய ஒருத்தருக்கு வந்து கொடுக்கப்பட்டாலும் அவர் வந்து அடிப்படையில் திமுகவை சார்ந்தவர். இப்போ கிட்டத்தட்ட மார்ட்டின் அவர்களுடைய குடும்பத்தார் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க, மே 17 இயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய மருமகன்ற வந்து அந்த அந்த செல்வாக்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து விசிகா போன்ற ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்புலமாக கொண்ட ஒரு கட்சியில் வந்து ஒரு உடனடியாக வந்து துணை பொதுச் செயலர் பதவி வாங்குறதும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கான அந்த சீட்டை பெறுவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியமாக இருந்து விவாதிக்கப்பட்டாலும் கூட ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் இதுக்கு திமுகவுடைய பின்புலம் இல்லாமல் இது நடக்காது. திமுக வந்து பின்னணியிலிருந்து இயக்குது. விசிகாவுக்கு வந்து 3 இடங்கள் வந்து வழங்கப்படும் போது அந்த குறிப்பிட்ட ஒரு இடம் வந்து இவருக்கு ஏற்கனவே திட்டமிட்டு முடிவு செய்யப்பட்ட மாதிரியே ஒரு பேசப்படுது. ஆதவ அர்ஜுனா அவருக்கு திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கட்சியில் இணைய வச்சு அவருக்கு அந்த சீட்டை வழங்கணுன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சின்ற அந்த அடிப்படையில் வந்து அந்த கட்சியில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏராளமான பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உழைப்பையும் வேர்வையும் சிந்தி இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு பண முதலையோட வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து அதுவும் பட்டியல் அல்லாத ஒரு வகுப்பை சார்ந்தவர் உள்ள இணைச்சி அவருக்கு வந்து உடனடியாக கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பதவி வாங்கி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவர்களுடைய அவருடைய அந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ஆகிட்டாரோ நழுவிட்டாரோ அப்படின்ற பார்வை வந்து பார்க்கப்படுது. எது எப்படி ஆயினும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் வந்து திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து இதுக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற பார்வை வந்து இல்லைன்னா வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து பார்க்கப்படும் போது பார்த்தீங்கன்னா தலித் மக்களுடைய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிதறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஒரு 13 லட்சம் பேர் வந்து ஒரு மாநாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியிலையும் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த பிரச்சாரம் எதிர் பிரச்சாரம் வந்து வலிமை அடையும். ஒரு தலித் அல்லாத ஒருத்தருக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழர் அல்லாத ஒருத்தருக்கு வந்து கட்சியோட துணை பொதுச்செயலாளர் கட்சியோட வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கறது வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காகத்தான் அப்படின்ற ஒரு பார்வையும் முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தான் இயக்குதான்ற அந்த பார்வையும் வந்து வைக்கப்பட்டு கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுறதுனால இது வந்து ஒரு விசிகாவுக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். இதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக உடனடியாக வந்து திருமாவளவர்கள் வந்து நேரடியாக வந்து ஒரு விளக்கத்தை அளிக்கணுன்றது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.